நாள் நைட்டே நானும் கீதிகாவும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோங்க. கீதிகா வந்து இந்த குட்டி மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து நெத்திலி மீன் தான், ஃப்ரோசன் செக்ஷன்லேருந்து தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மீன் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்த நாள் இந்த குழம்பு வைக்கிற வரைக்குமே எப்படா வச்சு சாப்பிட போகிறோன்னு இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுட்டு அது கூடவே ஒரு 10-15 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு ரெண்டரை தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தது. இதுதான் நாங்கள் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். இந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஒரு கையில் பிடிக்கிற அளவு புளி வந்து ஊற வச்சுருந்தேங்க. புளி கொஞ்சம் கூட ஊற்றுனாதான் நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதுக்கிடையில் மீனை வந்து தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுக்கிட்டேங்க. இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருந்துச்சு. அந்த மிளகாத்தூள் புளியோட வாசனைலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி குக் பண்ணோம். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த குட்டி மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.